ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்டர்நேஷ்னல் குசின். அது என்னென்னா மெக்சிகன் டாக்கோஸ். அதை நம்ம பண்ணலாம். அது என்னென்னா ஒரு டாக்கோஸ் ஒரு ரெடி பண்ணிட்டு ஒரு உள்ளே ஃபில் பண்ணி அதை சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு பிளாக் பீன் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த பிளாக் பீனில் ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அவகேடோ வச்சு ஒரு டிப் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பீன் இருக்குது பாருங்கள். இது கருப்பு கலரில் நம்ம ராஜ்மா மாதிரி இருக்குது. இது பிளாக் பீன். இதை ஊற வச்சாச்சு. ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது ட்ரை கலரில் ஒரு டாக்கோஸ் ரெடிமேட் டாக்கோஸ் வாங்கியிருக்கேன். அந்த டாக்கோஸ் அலப்பினோ ஒரு ஃப்ளேவர், ஒரு கார்ன் ஃப்ளேவர் ஒன்று, மைல்டு சில்லி, அது 3 ஃப்ளேவரில் இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கும். இது ரெடிமேடு டாக்கோ ஷெல்ஸு. சரி, நம்ம பண்ணணுன்னா கூட வீட்லேயும் பண்ணலாம். இது நான் ரெடிமேடாக வாங்கி தான் நான் இன்றைக்கி சும்மா பண்ணி காமிக்கிறேன். இது இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கவரில் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிளாக் பீன் ஊற வச்சது நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் இப்போ எடுத்து போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அல்லது ஒரு 5-6 மணி நேரம் மினிமம் ஊற வச்சு வேக வைக்கணும். நல்லா ஒரு 3 விசில் கொடுத்து வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இப்போ அதுக்கு ஃபில்லிங்காக நமக்கு கொஞ்சம் சால்சா ரெடி பண்ணிக்கலாம். சால்சா நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வெங்காயம், தக்காளி, எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி. இந்த வெங்காயத்தை பொடியாக பண்ணேன்னா சால்சாக்கு நல்லாயிருக்கும். அதனால் சாப்பரில் போட்டு சாப் பண்ணியிருக்கேன். இந்த சாப் பண்ணதை ஒரு பவுலில் மாற்றின்ட்டேன். இப்போ மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடியாக தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுவும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பொடியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சால்சா நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுக்கு. இதில் முதல்ல உப்பு கொஞ்சோண்டு போட்டு அப்புறம் கொஞ்சமாக மிளகு பொடி போடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஆக்சுவலாக இதுக்கு சால்சாக்கு ஒரு உப்பு மிளகு பொடி மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா அது நல்லா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுதான் இந்த சால்சா அப்படிங்கிறது. இந்த சால்சாவும் மேலே ஃபில் பண்ணுறதுக்காக இது சால்சா பண்ணுறோம். இதுவும் அதுக்கு முக்கியம். அந்த இதுக்கு டாக்கோஸ் ஃபில்லிங்க்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ண ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சால்சா ரெடி பண்ணியாச்சு, எடுத்து வச்சுருவோம். இது அவகேடோ இருக்கு இல்லையா, அவகேடோ தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு உப்பு போட்டு நல்லா மசிச்சோம்னா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த சாஃப்டாக இருக்கும். இந்த அவகேடோ நறுக்கினீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே கொட்டை இருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு இது நல்லா ஸ்பூன் ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் போட்டு நல்லா ஃபோர்க்காலே மிக்ஸ் பண்ணி விடலாம். அது அவகேடோ டிப். இந்த மெக்சிகன் டாக்கோஸ் அதுக்கு அவகேடோ கண்டிப்பாக போடணும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. இதை பார்த்து நீங்கள் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அவகேடோ டிப்புக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அந்த பிளாக் பீன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு இப்போ தாளிக்க போகிறேன். அதுக்கு கலர் குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். கார்ன் போடலாம், அல்லது வேறு ஏதாவது பச்சை குடமிளகாய் இருந்தாலும் போடலாம். நான் இன்றைக்கி ரெட்டும் ஆரஞ்சும் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை 2 ஸ்பூன் வெண்ணெயை போட்டு முதல்ல நல்லா ஒரு ஜீரகத்தை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த கலர் குடமிளகாய், தட் இஸ் பெல் பெப்பர்ஸ், இந்த ஆரஞ்சு கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெட் பெல் பெப்பரும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி இந்த ரெட் பெல் பெப்பரை இப்போ போட்டுக்கலாம். வருங்க, பொடியாக நறுக்கி வச்சது. அப்புறம் தக்காளியும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் கார்ன் இருந்ததுன்னா கூட கார்ன் ஆட் பண்ணலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு இது கொஞ்சம் இந்த ஃபில்லிங்காக அப்படிங்கிறதுனால நம்மளோட இது இருக்கட்டும் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போக வதக்கிட்டு சாஸ் இது ஒரு கொஞ்சம் ரெடிமேட் சாஸ் ஒன்று இருக்குது, கார்லிக் சாஸ், அது போட்டேன். இது சேஷ்வான் சாஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் டொமேட்டோ கெச்சப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டொமேட்டோ கெச்சப் கூட போடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டொமேட்டோ கெச்சப் போட்டிங்கனாலே கூட போகிறோம். இந்த சேஷ்வான் தான் இருக்கணும்னு இல்லை, பட் அது எக்ஸ்ட்ரா ஆடட் ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால நான் அந்த சாஸும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு சேர்ந்தாப்பில் வரும் பாருங்கள் அப்படியே. அதுக்கப்புறமா நம்ம இந்த பிளாக் பீன் எடுத்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ உப்பு அதுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பிளாக் பீன் போட்டு
நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்த பிளாக் பீன் எடுத்து இதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மசிச்சு விடணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வரும். இப்போ நல்லா இப்போது கலந்து விட்டாச்சு. கலந்துட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சேர்ந்தாப்பில் ஆனதுக்கப்புறமா உப்பையும் போட்டுட்டு, ஏன்னா முதல்ல வந்து அந்த காய்க்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டேன், இப்போ அந்த பருப்புக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ரொம்ப அப்படியே குழப்பணும்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டாலே நம்மளோட இது வந்து ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடும். பிளாக் பீன் ஃபில்லிங் ரெடி ஆகிடுது. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம இந்த ஃபில்லிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டாக்கோஸ் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அருமையாக 3 கலரில் அழகாக இருக்குது. வெவ்வேறு ஃப்ளேவருங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்போது ஃபில் பண்ணலாம். அது ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போ பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் காமிக்கிறேன். சீஸ் துருவி வச்சுருக்கேன், அவகோடோ டிப்பு, இது முட்டைக்கோஸ். கேபேஜ் இல்லைன்னா நீங்கள் லெட்டஸ், இங்கே வந்து லெட்டஸ்ன்னு சொல்லாமல் லெட்யூஸ்ன்னு சொல்லுவோம். இது பிளாக் பீன் அந்த கறி மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது சால்சா. இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கேபேஜை வந்து ஃபில் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த லெட்டஸ் இலை, லெட்யூஸ்ன்னு சொல்கிறேன்னா அந்த லெட்டஸ் இலையை ஃபில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கும் மேலே வந்து இந்த பிளாக் பீன் ஒரு இது கறி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா ஃபில் பண்ணலாம். இது நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபில் பண்ணலாம். ஏன்னா இதுதான் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பிளாக் பீன் வந்து உடம்புக்கும் நல்லது தான். இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வயிற்றுக்கு. அப்படி இல்லைன்னா பின்டோ பீன்னு சொல்லுவாங்க, அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ராஜ்மா இருக்கு இல்லையா, அதை வந்து இதே மெத்தடில் ராஜ்மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ இது பண்ண மாதிரி பண்ணலாம். இது வந்து அவகோடோ டிப்பு. மெக்சிகனில் வந்து கண்டிப்பாக அவகோடோ டிப் வந்து கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது வந்து அவங்க மெக்சிகன் இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டாக்கோஸ் வந்து மெக்சிகனோட ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சால்சா. இந்த சால்சா வந்து ஃபில் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஆனியன், டொமேட்டோ எல்லாமே நல்லது, பச்சையாக போட்டிருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். சீஸ் வந்து மேலே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த துருவி வச்சுருக்கேன் அந்த சீஸை. ஸோ இந்த துருவின சீஸே கிடைச்சாலும், கிரேட்டட் சீஸ் தனியாக கிடைச்சாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். அல்லது சீஸை வந்து துருவியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சீஸ் நிறைய போட்டு ஃபில் பண்ணலாம். இது வந்து அந்த டயட்டில் இருக்கிறவங்கள கூட வந்து சீஸ் சாப்பிட சொல்லுவாங்க. அந்த கீட்டோ டயட்டு, பேலியோ எல்லாருக்குமே வந்து சீஸ் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இந்த டயட் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிபி. இது அவசியம் இங்கே ட்ரை பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே செமையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா வந்து எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு நல்ல மெக்சிகன் டாக்கோஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம். பாருங்க, அருமையாக வந்திருக்கு. ஃபில் பண்ணியாச்சு. ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது. வெஜிடபிள்ஸு, பிளாக் பீன் எல்லாமே இருக்குது. சீஸ் இருக்குது, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அவகோடோ டிப்பு மெயினாக அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான். இப்போ வந்து அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பேர பையனை கூப்பிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வரானா பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ வந்து அவன் பண்ணுறான் பாருங்கள், சாப்பிட போகிறான். நல்லா இருக்கு சொல்லுங்கிறான். நல்லா இருக்கு பாட்டி அப்படிங்கிறான். ஓடிட்டான் விளையாட. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். கஷ்டம்தான், அவங்கள பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றேன். இருந்தாலும் எனக்கு வந்து அதை வந்து பொறுமை இல்லை, சாப்பிட்டே ஆகணுன்றது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. அந்த புளிப்பு, காரம், காய்கறி, வெங்காயம், தக்காளி, அவகோடோ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க, நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.